கவிஞர் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு லக்ஸரி பங்களா வித்து ஒரு 2 3 பெட்ரூம் வீடோட நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். உள்ள என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டு வந்து நிற்கிறதுக்கு, கெஸ்ட்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு, டிரைவர்ஸ் ரூம் இது மாதிரி கூட சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருக்காரு என்ட்ரன்ஸ்லேயே. அதுக்கப்புறம் தான் வீடு வந்து ஸ்டார்ட் ஆகும். வீட்டோட ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்களாவில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 4 கார் பார்க்கிங், நல்ல ஒரு வியூ இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து ரினோவேட் பண்ணார். ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு வீடு மாதிரியே தெரியாது, புது வீடு மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாவில் வந்த ஒரு ஃபீல் இருக்கும், பட் புது வீடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி எந்த ஒரு கிராக் அது மாதிரி எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. லக்ஸரியான ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சீலிங் ஹைட்டு 12 to 15 ஃபீட் வந்து சீலிங் ஹைட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து, ஹை குவாலிட்டி மெட்டீரியல்லாம் கொடுத்து ரீசெண்டாக தான் வந்து ஃபுல்லாக ரினோவேட் பண்ணியிருக்காங்க. 3680 ஸ்கொயர், அதாவது 1.5 கிரவுண்டு லேண்ட் ஏரியா, 8700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 4 கார் பார்க் இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹால், நல்ல ஒரு பெரிய ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன், மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா லேபர் வரது உள்ளே வரது தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, கிரில் கேட்டும் பண்ணியிருக்காங்க, ஸ்டோர் ரூம் இருக்குது. ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயே டைனிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கூட டைனிங்காக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ், ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. இதை நீங்கள் வந்து டைனிங்காக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல காற்று வரும். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் டின்னருக்கும் ரொம்ப சூட்டபுளான ஒரு பிளேஸ் அது. இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம், ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குது. பட் கெஸ்ட் இருக்கிறத நான் அதை கவர் பண்ணலை. இது வந்து சிட் அவுட் ஏரியாவுக்கு போகிறதுக்கான வழி. ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. காமன் பாத்ரூம். இது வந்து டியூப்ளெக்ஸ் பங்களாவாக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் பங்களா, மேலே 2 3 BHK வீடு இருக்குது. நீங்கள் இங்கே வீட்டில் இருந்துட்டும் மேலே நீங்கள் ரெண்ட்டு கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டீ குட்டில் டோர் பண்ணி தான் ஸ்டேர் கேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே மெசனைன் ஃப்ளோர் வந்த உடனே இங்கே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். இதுலேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, ஜக்கூசி இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஜக்கூசி பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே போகலாம். கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே எடுத்துடுறேன். அடுத்து இது ஒரு பெட்ரூமு, இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷனே பண்ணலாம். இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பூஜை ரூம். மேலே இங்கே நின்று பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலு, கீழே பர்த்டே பார்ட்டி, வேறு எல்லா விதமான பார்ட்டியும் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூமு, இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு பெட்ரூமு, இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பால்கனி இருக்குது. இங்கே வந்து பாத்ரூம் வித் ஜக்கூசி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் வந்து கூப்பிடுங்க கவிஞர் சென்னை. இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் கிடைக்க நம்புகிறேன். இதுமாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு ரெண்டுக்கு வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டில் பண்ணி தரோம். தேங்க்யூ.